இனி நாங்க போராடுவோம். யாராவது எந்த விவசாயி எந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் பிரச்சனை கிடையாது. விவசாயிகள் யாராவது ஒருத்தர் அந்த காட்டு யானையால் இறக்க நேரிட்டால் தென்காசி மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்த நேரிடும். நாங்கள் மீண்டும் தொடர்வதற்கு எங்களுக்கு இருக்கும் மகசூலை காப்பாற்றுவதற்கு இந்த தமிழக அரசு எங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டோம். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த பதிவு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அந்த மலையடிவார பகுதியில் ஒற்றை யானை ஒன்று 3 மாதங்களாக அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் அனைவரும் புகார் கூறியிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சொக்கம்பட்டிய முத்திரை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மிதிச்சு கொண்டு இருக்கு. அன்னைய பொழுதுக்கு அதிமுக சேர்ந்தவங்களும் பிஜேபி சேர்ந்தவங்களும் சாதாரண ஒரு போராட்டம் நடத்தி ஈமச்சடங்கு செய்வதற்கான ஒரு நிதியை மட்டும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா வன பாதுகாப்பு சட்டத்தின்படி யானை மிதித்து இறந்தா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கணும். அதுதான் சட்டம். அது கூட வாங்கி கொடுக்கல. இன்னமும் அந்த யானையை இன்னும் விரட்டணும், இந்த விவசாயிகள் நிம்மதியா விவசாயம் பண்ணணுங்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வனக்காவலர்கள் மிகவும் குறைவா இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல அந்த ஒற்றை யானை அந்த விவசாய நிலையங்களை பாலப்படுத்துறதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியாம நிறைய புகார்கள் கொடுத்தும் இன்ன வரைக்கும் மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அந்த பகுதிகளில் ஏற்கனவே காத்தாடி கம்பெனிகளுக்கு காத்தாடி அதை வைக்கிறதுக்கு அந்த மக்கள் எல்லாருமே எங்களுடைய விவசாயம் பாதிக்கும் சொல்லி அங்க அனுமதி கொடுக்காம இருக்காங்க. அதுபோக அங்க 4 வழிச்சாலை ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிலங்களை கேட்டது கொடுக்கல அப்படின்னு உடனே ஒரு சிலர் பழி வாங்கும்போது அந்த மக்கள் சொல்றாங்க அரசாங்கத்துக்கு தவறான பெரும் முதலாளிகள் அரசாங்கத்துக்கு தவறான கருத்துக்களை அனுப்பி வைப்பதாக சொல்லப்படுது. இதை உடனடியாக தமிழக முதல்வர் இதை தீவிர விசாரணை நடத்தணும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கும்கி யானைகளை பயன்படுத்தி அந்த காட்டு யானை விரட்டி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொரு விவசாயிகள் நீங்க ஒருவர் தான் இறந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்க அசால்ட்டா இருக்காங்க. அன்னைக்கு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு வெளியே தெரியாம இருந்தனால யாரும் போராடல, பெரிய லெவல்ல போராடல. உங்களுக்கு இனி நாங்க போராடுவோம். யாராவது எந்த விவசாயி எந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் பிரச்சனை கிடையாது. விவசாயிகள் யாராவது ஒருத்தர் அந்த காட்டு யானையால் இறக்க நேரிட்டால் தென்காசி மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்த நேரிடும். அதனால உடனடியாக அந்த காட்டு யானையை விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக 1 வார காலம் அதற்கு நாங்க அது வரைக்கும் நாங்க பொறுத்திருப்போம். அதன் பிறகு விவசாயிகளுடைய துணையோடு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தென்காசி மாவட்டத்தில் அந்த ஒற்றை யானையை விரட்டுவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த நேரத்தில் நான் அரசுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. நாங்கள் வசித்து வருகிறோம். நாங்கள் ஒரு விவசாயி. எங்க வீட்டுக்காரர் வேறு முருகையா, அவர்களுக்கு வயசு 70 தாண்டி விட்டது. நாங்கள் ஒரு 6 வருஷம் ஆகிவிட்டது தென்னை மரம் போட்டு வளர்த்து, 1 வருஷம் ஆகிவிட்டது செவ்வாழை போட்டு, அதுக்கு ஏகப்பட்ட செலவு எங்களுடைய வருமானத்தை எல்லாம் அதில் கொண்டாந்து போட்டு செலவு செஞ்சிருக்கோம். இப்போதுதான் அம்பட்டும் கொலை தள்ளி பிஞ்சாக இருக்கிறது. இந்த நிலைமையில ஒரு ஆணை இந்த இடத்த 1 மாசத்துக்கு முன்ன 10-50 வாழையை அழிச்சு சேதப்படுத்திட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 3 நாளா தொடர்ந்து ஏகப்பட்ட தென்னைகளை தள்ளி அம்பட்டையும் வாழையும் அம்பட்டையும் உரிச்சு தண்டெடுத்து நார் ஆகி போட்டு போயிருச்சு. இதை எங்களால பார்த்துக்கொள்ளவே முடியல. கண்ணீர் வடிக்கும் நிலைமையில நாங்க இருக்கோம். ஃபாரஸ்ட்காரங்களும் விடிய இடத்துல இருந்திருக்காங்க. எத்தனை நாளைக்கு அவங்க இடத்துல இருக்க முடியும்? எங்களுக்கு காரங்களும் விடிய எங்க இடத்துல நைட்டு 9 மணிக்கே வந்துருச்சு. அவங்க இல்லாட்டாலும் இன்னைக்கு ஃபுல்லா அம்புட்டுமே அழிஞ்சிருக்கும். அவங்களாலதான் இப்படி தடுத்து நிற்பாட்டி இருக்காங்க. எத்தனை நாளைக்கு அவங்க தடுத்து எங்களுக்கு விடிய காவல் செய்வாங்க? இந்த